அடியங்கள் மகனை தாய்ச்சி உணவுல வைத்ததுக்காக கோடி சோதனைகள் ஏறெடுக்கிறேன். போன வாரத்தில் மழை ரொம்பமாக இருந்தது, வீடியோட இருந்தது. நான் மொட்டை மாடியில் இருக்கிறதுனால எங்கே என்ன ஆகுமோன்ற மாதிரி ரொம்ப பயந்தோம். கர்த்தர் அந்த இடத்துல எங்களுக்கு விருது கொடுத்தாரு. நேற்று தினத்தில் ஆண்டவர் பேசினாரு, நான் உங்களை வந்து பாதுகாக்கிற மகனுக்கு இது ஆவி ஏறி விட்டுருக்குறாங்க, அவனுக்கு அடிபட்டு இதுவும் ஆகணும்னாரு. அதே மாதிரி தான் மகன் 3 வாட்டியா கீழே விழுந்துட்டு நடுவில் போல வழின்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டு வந்து சொன்னாம்மா, ரொம்ப இதுவாக தடிக்க விழுந்துட்டு நடு டிராஃபிக்கில் விழுந்துட்டேன்னு சொன்னான். அந்த இடத்துலேருந்து எங்களை ஆண்டவர் பாதுகாத்தாரு. போன வாரத்தில் எனக்கு ரொம்ப முடியாமல் மூச்சு திணறலாம், அது எதனாலன்னு தெரியல. சடனாக அமாவாசை நண்டு முடியாமல் போயிடுச்சு. அப்பயும் அப்போ அண்ணா நம்ம தான் எங்கள் வீட்டுக்கு ஜபத்துக்கு டெய்லி வருவாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்து ரொம்ப ஜெபிச்சாங்க, போராடி ஜெபித்தாங்க. எனக்கு பயமாயிடுச்சு. நான் ஒரு வாட்டி எங்கள் அம்மாவை கோவமாக கழிவுப்பேன். அதே மாதிரி எங்கள் அம்மா கிட்ட கூட ஆண்டவரே நான் யாருனாச்சும் கோவமாக பேசினேன் நீங்கள் எவ்வளவோ அழுதேன். அந்த நிமிஷம் கூட கர்த்தருக்காக இந்த பையனை விட்டுருவேன். அப்போ தெரியல, பையனை ஆண்டவர் செய்வார். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சோம்? இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு செஞ்சுட்டு போறாரு ஆண்டவரே. ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சோம்? ஆண்டவரே நான் கொஞ்சம் காலம் இருக்கணும், நீங்க செஞ்ச எனக்கு நன்மை அநேகருக்கு நான் சொல்லும்படி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, எனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுப்பான்னு சொன்னேன். அது அந்த நிமிஷத்துல எனக்கு அந்த மூச்சு திணறல் எல்லாம் நின்றுச்சு. பாதுகாத்தாரு. எல்லாமே ஒவ்வொரு வினாடியும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு வினாடியும் எங்களுக்கெல்லாம் ஆகாரம் சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோன்றதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் அந்த மகன் ஒரு சுமோட்டா வேலை ஒன்றே தான், அந்த வேலையும் எங்களுக்கு வாடகை கட்டல் எல்லா வேலையும் பாதுகாக்கிறாருன்னு அந்த கர்த்தர்னால தான் எங்களுக்கு நடக்குது. இதெல்லாமே கர்த்தர் நடத்தி வருவதற்காக கோடி சோதனைகள் ஏறெடுக்கிறோம். என் ஜீவன் நாள் முழுக்கும் கர்த்தரை நாங்கள் விட்டு விலகாதபடி இருக்கணும்னு இந்த சாட்சி கர்த்தருக்கே மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல் கொஞ்ச நாள் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பேன். அடிக்கடி எங்கள் அம்மா பரிசை வந்து அடிக்கடி பிடிச்சிட்டு பார்த்துட்டே இருப்பேன். சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டு இப்போ நான் இப்போ கொஞ்சம் பரிசை நான் அப்படியே பிடிக்கிறதே இல்லை, விட்டுட்டேன். யாரோ ஒரு அண்ணன் சொன்னேன், இதை ஃபாலோ பண்ண ஏமா அடிக்கடி பார்க்குறேன் அப்படின்னு மேடமும் கேட்டாங்க. ஒன்றும் இல்லை மேடம், அந்த கலிஃபோஸ் டேப்லெட் இப்போ விட்டு பரிபூர்ண சுகத்தை கருத்தை கொடுத்தாரு. இப்போ ஏதாவது அந்த லேப் டெஸ்ட் மட்டும் எடுக்கணுன்றாங்க. நீங்கள் போய் வேண்டிக்கோங்க, எனக்கு ஒன்று உடம்புல நார்மலாக இருக்கணும். கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எப்போதும் நிர்மலமாக இருப்பது என் தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை கண்மணி போல என்னை காத்து வந்து என் கண்மணி தேவன் ஆண்டவரை கண்மணி வெடிப்புல வைத்து என்னை பாதுகாத்து வர தேவனு கோடி நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு உணவு கொடுத்து பாதுகாத்துக்கூடாது. இந்த பர்தேசி யாருக்கு இல்லைன்னு என் தேவனுக்கு இறக்கணும். பக்கத்து வீட்டு அந்த செவரு தான் எங்கள் வீட்டுக்கு எனக்கு கொஞ்சம் மறப்பார். அந்த செவரு கூட இடிப்பாரு 2-3 வாரமாக சொல்லி இந்த வாரம் இடிச்சுட்டாங்க. ஆனால் அது பாதுகாப்பு எதுவும் இல்லை. அந்த ஓனரே ஆண்டவர் அவர் எந்திரிச்சில் பேசி ஒரு கவர் ஒன்று பேனர் மாரி அதை கட்டி விட்டாங்க. ஆனால் அந்த செவரு எழுப்புற வரைக்கும் என்ன பூச்சி போட்டு வராதபடி என் தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து வர என் தேவனுக்கு கோடி நன்றி. அதுவும் இல்லாமல் என் சத்துருக்கு மத்தியில் என் தேவன் பந்தியை ஆயத்தப்படுத்தேன் என்று சொன்ன என் தகப்பன் இம்மட்டமாக என் தேவன் என்னை நடத்தி வராது. அதுவும் இல்லாமல் என் ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ இக்கட்டுகள் எவ்வளோ மந்திர கட்டுகள் இருந்தாலும் அதெல்லாம் உடனே தெரிஞ்சு என் தேவனை கூட இருந்து பாதுகாத்தார். என் தகப்பனுக்கு கோடி நன்றி. இந்த சாட்சி என் தேவனுக்கே மகிமை உள்ளதா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நாக்கில் வந்து புண்ணு மாதிரி வந்துச்சு, அச்சல் மாதிரி. அப்படி சாப்பிட கூட முடியாது, ரொம்ப அவசரப்பட்டேன். அப்புறம் அம்மா வந்து ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. ஏசப்பா வந்து சரியாகினாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஹல்லேலூயா. வானத்துக்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் உள்ள தேவன் பெரிய சாட்சி. இந்த சாட்சி வந்து ஆவியானவர் குமாரனே செஞ்ச அற்புதம். எது சொல்கிறதுக்கு இல்லை. முந்தா நேரத்து சாயந்தரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என் மகன் வந்து அவங்க பெரியம்மா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டு அம்மா வீட்டுக்கு தான் இங்கே மின்ட்டுக்கு வருவா அப்படின்னு நினச்சா எங்கே போனா என்னன்னு தெரியல. அந்த நைட் ஃபுல்லாக வரவே இல்லை ஆளே. மின்ட் வரைக்கும் வந்திருக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணினா ஆளை காணும். இவங்க எல்லாமே நைட்டெல்லாம் பயந்து வெள்ளிக்கிழமை நைட்டு ஸ்டேஷனில் இதுவாண்ட பஷாவத்தில் இருக்கிற அந்த ஸ்டேஷனுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்து அந்த கேமராவில் பார்த்து 5 மணிக்கு போயிருக்கிறது மட்டும் தெரியுதுமா. அதுக்கப்புறம் மின்ட்டில் இருக்கிற கொஞ்சம் ஸ்டேஷன்லேயும் அவங்க எடுக்க மாட்டேன் அப்படின்னாங்களாம்.
ஒரு நைட்டு போல சொல்லலைன்னா ஏதாவது வெட்டி போட்டுட்டு எதுனா ஆனாலும் ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே புரியல. ஒரு நைட் ஃபுல்லாக அந்த மழை வந்து என்ன ஆனால் ஏது ஆனால் எனக்கு வந்து நான் 10:30 மணிக்கு தான் வந்தேன். வந்தோடனே மாமியார் இது மாதிரி ஆயிடுச்சு, வீட்டுக்கே வரல அப்படின்னா. என்ன ஆண்டவரே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப ஒரு பதட்டமாக இருந்தது. சரி வேண்டிட்டு கவனம் பார்த்துட்டேன். விடிகாலில் திருப்பி 2 மணிக்கு என்ன ஒன்றுமே தெரியல, எங்கடா இருக்கிறா, வீட்டுக்கும் வரல, நீங்கள் பார்க்கல, என்னப்பா நினச்சின்னு இருக்கிறீங்க, பொண்ணு போயிருக்குது, என்ன ஆச்சுன்னு கூட கேட்க மாட்டேங்க. அப்புறம் அதிகாலையில் எழுந்து திருப்பி சாதாரணமாகவே ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். பா இன்னொரு ஆட்டுக்குட்டியில் ஒரு ஆட்டுக்குட்டி காணுன்னு சொல்லி தோல்ல சுமந்துட்டு வந்தேப்பா, அது உன் கரத்தில் தான் இருக்குது, அந்த ஆடை பற்றி உங்களுக்கு தெரியப்பா, உன் கரை எங்கே போனாலும் தொட்டு இழுத்துட்டு வரணும் அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு பொறுத்து ஒரு 6:15 இருக்கிறோம். நீ மறுவாடி சபை பாஸ்டமாக இருக்கு, நீ காத்தால கிளம்பி போன்னு ஒரு 7:15 மணிக்கு ஒரு இது அவங்க வேலைக்கு போகிறாங்க. நேற்று காலையில் அப்புறம் மேலே வந்து அம்மா கிட்ட வந்து சொன்னேன், அம்மா இது மாதிரிப்பா மகனே, அந்த மகளுக்கு ரொம்ப வேதனை, ஸ்கூலுக்கு போக முடியல, வீட்டுடைய சூழ்நிலை, அவள் வேதனைப்பட்டு தான் போயிருக்கிறா, ஆனால் உன்னை நின்று நான் இங்கே கொண்டு வருவேன் அப்படின்னா ஒரு பொறுத்து நான் பண்ணிக்குவேன், இங்கே உன் மகளை இட்டுன்னு வரேன். ஆனால் காலையில் இது அம்மா சொல்லிட்டாங்க, வந்துடுவா, நீ சாட்சியை சொல்லுவேன், வந்துடுவா அப்படின்னு. நானும் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற மனைவி என் வேலை மேலே இருக்கிறவங்ககிட்ட வந்துட்டா அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. என்னையும் அவன் வேலைக்கு இட்டுன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் 11 மணிக்கு என்னடா நினச்சிக்கின்னு அறிவு இருக்குதா அவங்களுக்கு, இஷ்டத்துக்கு போகிற பையன், அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் கூட இல்லை, வேலைக்கு போயிருக்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு திருப்பியும் ரொம்ப தவறுதலாக பேசிட்டாங்க. மாமியார் ரொம்ப அசிங்கசியமாகலாம் பேசினாங்க. அப்புறம் சொன்னேன், உன்னை நம்பி இருக்கிறப்பா, பாசமோ இதுவும் இல்லை, உன்னுடைய அன்புக்கு நம்பி இருக்கிறேன், நீ சொன்னால் கட்டளிட்டார் இருக்கும், அடியை ஏமாத்திரம், அடியனுடைய இது ஏமாத்திரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே அழுதுட்டு நின்னேன். திருப்பியும் ஒரே வார்த்தை சொன்னேன், என் மகளுடைய காலமும் என் காலமும் கரத்தில் இருக்குதுப்பா அப்படின்னு. ஒரு 11:30 மணி 12 மணி கூட விஷயம் என்னன்னு தெரியல, சாயந்தரமோ தெரியல. அப்புறம் நைட் 9 மணிக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ, 2 பேரை கொண்டு இட்டு வந்து விடுவேன் அப்படின்னு. அவள் அதே அங்கே மிண்டில் போய் சவுண்ட் சந்தில் ரோட்டில் போகிறது, இன்னொரு அந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஃபோனை போட்டு அப்புறம் மச்சான் போய் சொல்லி அங்கே வீட்டில் வந்து திருப்பி 2 ஸ்டேஷனையும் போய் அந்த இதுவை கொடுத்த கேஸுக்கு இது பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் முழுக்க தேவன் அந்த மகளை கொண்டு வந்தார். ஒரே வார்த்தை, அந்த மகளுக்கு வந்து அந்த ஆட்டுக்குட்டி 100க்கு போய் 1க்காக நீ ஓடுனீங்க சாமி, அந்த 1லயே மகளா இருக்கணும் தோல்வி சொந்தம் என்னை இது வரைக்கும் எவ்வளோ செஞ்சுருக்கீங்களேப்பா அப்படின்னு. பெரிய காரியம் ஒரு செஞ்சார். விஷத்தை கொடுத்தாங்க 4 பேருக்கு இந்த குடும்பத்தில் செத்து போயிடலான்னு சொல்லி போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மனவாட்டி சபையில சாட்சி சொன்னேன். இந்த மகளை இறந்துட்டா மகனே, விஷம் குடிச்சு 8:30 மணிக்கு இதுடைய செல்லுடைய ஆயில குடிச்சிட்டா. 10:30 மணிக்கு எடுத்துன்னு போய் சேர்த்தோம், வாயிலாம் நுர வந்துடுச்சு, ஒன்றுமே தூக்கி போட்டுட்டாங்க அப்படியே. ஆனால் 2 மணிக்கு பெய்யா மழை, அந்த மழையில் திருப்பியும் 2 மணிக்கு நான் கேட்குறேன், அமைதியில் ஒரு வார்த்தை வந்து 2 மணிக்கு என்னையும் வீட்டில் போட்டுட்டு போயிட்டாங்க, வெளியே வரக்கூடாது. ஆனாலும் திருப்பி தேவன்கிட்ட என்ன பண்ண 3 மணிக்கு ஒரு வார்த்தை வந்து, தலித் அக்குமேன்னு சொல்லி நான் எழுப்பிடியா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து. காலையில் போய் பார்க்குறோம், அவருக்கு வந்து 12:30 மணி வரைக்கும் அந்த இதில் ரத்தத்தை கலந்துருக்குது. ஆனால் அவள் உயிர் போல, அந்த தேவன் அந்த ரத்த உயிரை காப்பாற்றி வச்சுருந்தாரு. காலையில் கேட்குறோம், டாக்டர் சொல்கிறான், வார்த்தை மிராக்கள் தண்ணியை கிட்டத்தட்ட 4:30 மணி நேரம் இந்த ரத்தத்தில் விஷம் கலந்து எப்படிடா அவள் சாப்பிடுன்னு எங்களை கேட்குறான். திருப்பி அப்போ ஃபைட் பண்ணி அந்த பொண்ணை கேட்குறாங்க, வாக்குமூலம் கேட்குறாங்க, என்ன ஆச்சு ஏது, நான் லவ் ஃபீல் என்ன ஒன்றும் இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு இந்த மருந்து எடுத்துன்னு வந்து வீட்டில் தெளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், குடிச்சிட்டேன் அப்படின்ட்டான். அவங்க ஒரு வார்த்தை நாங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாம் உள்ளே இருக்கோம். நேற்று நிலைமை அப்படியே சாவு வீடு மாதிரி இருந்துச்சு. அந்த எல்லாம் கேட்டாங்க, இவ்வளோ ஒரு பாதையில் இருக்குது, அசால்ட்டாக இருக்கிறீங்க நீ, நான் விசுவாசிக்கிறேன் இந்த நடத்துவார். அவர் சொன்ன வார்த்தை பழிக்கும், எங்கள் மனவாட்டி சொல்லு, அந்த தாயாருடைய வார்த்தை பழிக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் மேலே அவ்வளோ விசுவாசமாக இருந்தேன். அதனால் எங்கள் அப்பா கைவிடலை, எப்படி கொண்டு வந்தார். நம்மளுக்கு நேற்று நைட்டு வீட்டில் 9 மணிக்கு வந்திருக்கிறோம். அப்போ அப்படியே மகிமை தான் காலங்களோ கரத்தில் இருக்கு. என்னுடைய அன்பு தகப்பனுடைய காரணம் எங்களுக்கு ஜபிச்சாரெல்லாம் பாசுரமா குடும்பத்துக்காய் நான் பண்ணுறேன். இறக்கம் பாராட்டு ஆண்டவருடைய அன்பு என்றும் இந்த சபைக்கும் நம்மளுக்கும் இந்த மாதிரி சாட்சி அதிகமாக தேவன் எழுப்பித்தார். அப்போ அம்மாவில் ஒரு சேனைக்குள்ள பாடுவோம், முதல் தாண்டுவேன் என்று அப்பாவுடைய வார்த்தை அதை கிரியேட் செய்வோம். சோதனை
கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை நாற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் எனக்கு மிகவும் சரீரத்தில் பலவீனம், இந்த இடது கை தோள்பட்டையில் ஒரே வலி அதிகமாக ஆகி கை தூக்க முடியல, ஸ்ட்ரக்காகி போச்சு. திடீர்னு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி, நானும் ஒரு சின்ன பயிற்சியெல்லாம் செஞ்சு பார்த்தேன், ஒன்றும் முடியல. திடீர்னு தோள்பட்ட வலி அதிகமாகினே இருந்தது. நைட்டில் தூக்கம் இல்லை, 2 நாளாக தூங்காமையே கையை ஒரு கழிச்சு படுத்து கொடுத்தேன். வலி அதிகமாக இருந்தது. எல்லாரும் போய் சொன்னாங்க, எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், இல்லை உங்களுக்கு சுகர்னால எதுனா உள்ள நரம்பு எதுவாகிட்டுருக்கா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எந்த சுகரு எந்த இதுவும் எனக்கு இன்னும் பண்ணாது. எங்கள் பரம டாக்டர் ஏசப்பா இருக்கிறாரு. என்னை படைத்த தேவை என் உடம்புல எந்த இடத்துல எந்த நரம்பு இருக்குது எந்த எலும்பு இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவருடைய கருத்தால் உருவாக்கப்பட்டவன் நான் என்று சொல்லி எங்கள் வீட்டார் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னாங்க. நான் போகல, எந்த எக்ஸ்ரே இல்லை, எந்த ஸ்கேனர் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஆண்டர்கிட்ட ஜபத்தில் உட்காந்து பாதத்தில் உட்காந்து அழுதேன். ஆண்டர்கிட்ட வீடு ஃபுல்லாக அந்த ஜபத்தை என்னை தெளித்து முழங்கால் போட்டு 300 ஸ்தோத்திரம் பண்ணேன். 300 ஸ்தோத்திரம் பண்ணி கைகளை உயர்த்தி பண்ணேன். ஆண்டவர் நல்லா 2 கையை தூக்கி பண்ணேன் அப்படின்னாரு. 2 கையை விசுவாசத்தோடு தூக்கி நல்லா வானத்துக்கு நேராக ஏறெடுத்து 300 ஸ்தோத்திரங்களை எடுத்து நான் கையை கீழே இறக்குறேன். அந்த வலி எங்கே போச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. எந்த வலி எங்கே இருந்ததோ அந்த நல்லி ஒரு அறிவுடன் தெரியல. இப்போ நல்லா கை தூக்கி அல்லேலூயா சொல்லவும் பாட்டு பாடவும் ஆண்டவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அந்த வலியெல்லாம் எடுத்து போட்டார். என்னை போலவே எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் பிரதர் இருக்காரு. அவரும் நம்ம கூட அந்த ஊழியத்தில் அவரு 6 மாதமாக இடது கை தோள்பட்ட வேலையே செய்யலை. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணிட்டு போனால் அது ஒரு வாட்டி சுகம் ஆண்டர் சுகம் கொடுத்துட்டார். கையை வச்சு ஆவியில் நிரப்பி வச்சு சுகம் கொடுத்துட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணேன். மறுபடியும் நான் என்ன பண்ணேன், சரி அவர் வந்து உள்ள நரம்புல எதனா பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நான் போய் பார்க்குறேன் பிரதர், செக்அப் பண்ணுறேன், ஸ்கேன் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. உங்கள் விருப்பம் பிரதர், உங்களுக்கு விருப்பம்னு எடுக்கணும்னு விருப்பம் வந்தால் எடுத்துங்க அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அவர் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணிட்டு வந்தார். டாக்டருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மறுபடி நேற்றுக்கு முன்னால் வந்து எனக்கு எந்த தோள்பட்டையில் எனக்கு கை வலி வந்ததோ அதே இடது கையை வச்சு அவர் தோள்பட்டையில் ஜெபம் பண்ணேன். அவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை எப்படிலாம் கிரியை செய்திருந்தது ஆவியானவர் அதிகரித்து வெளிப்படுத்தி இந்த வேலையில் முன்னாடி சாட்சியாக இருந்தார். அது மாத்திரமல்ல, கடந்த மாதத்தில் கூட எனக்கு கடந்த வாரத்தில் ரொம்ப பொருளாதார குறைவுகள் காணப்பட்டது. குடும்பத்திலே ரொம்ப வருமானங்கள் குறைவாக காணப்பட்டு வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருடைய வசனத்தை பிலிப்பியர் 4:19 அறிக்கை செஞ்சுனே இருந்தேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி இந்த குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமை நிறைவாற்றி தருவார். விசுவாசத்தோடு அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணேன்.
பிரதர் ஜோஷா கிட்ட சொன்னேன், வாசல் அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுப்பா ஜோம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். சார் நான் சொல்கிறேன். அதனால் என்னத்தோட பிரதர் சொல்லிட்டு வந்திருக்காரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜபத்தெல்லாம் கேட்டு கர்த்தர் எங்களுக்கு குறைவெல்லாம் நிறைவாக்கி இந்த வேலையில் என்ன ஜீவனில் சாட்சியாக எடுத்துருக்காரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.